உலகளந்த பெருமாளின் ரகசியம் தெரியுமா? அசுரன் மகாபலி தேவலோகத்தை அடைய சுக்கிராச்சாரியார் தலைமையில் யாகம் செய்தார். அவனை அடக்க விஷ்ணு வாமனனாக வந்து 3 அடி நிலம் கேட்டார். இதை கண்ட சுக்கிராச்சாரியார் தானம் தடுக்க முயன்றார். இருப்பினும் மகாபலி தானம் தர கமண்டலத்தில் இருந்த நீரை ஊற்ற முயன்ற போது சுக்கிராச்சாரியார் வண்டு வடிவத்தில் துவாரத்தை மூட திருமால் தற்பையால் குத்தினார். நீர் கையில் பட்டதும் வாமனன் விசுவரூபம் கொண்டு 2 அடியில் விண்ணையும் பூமியையும் அளந்தார். 3ஆம் அடிக்கு இடம் கேட்டபோது மகாபலி தவறை உணர்ந்து தலையை காட்டினார். அவர் தலையில் கால் வைத்து பாதாள உலகுக்கு அழுத்தி ஆணவத்தை அடக்கிய பின்பு விஷ்ணு மகாபலியை தன்னோடு சேர்த்துக் கொண்டார். மகாபலி தியாகமும் பெருமாளின் கருணையும் இத்தலத்தின் அம்சமாகும். திருக்கோவிலூரில் உள்ள இப்பெருமாள் வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் கொண்டு காட்சி தருகிறார். 3 அடியில் உலகை அளந்ததா இவர் உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமர் என அழைக்கப்படுகிறார். சிவாலயத்தில் மட்டும் உள்ள துர்க்கை 108 திருப்பதிகளில் இங்கு மட்டும் பெருமாள் அருகே உள்ளார். இங்கு ஒரு காலில் நின்றபடி மற்றொரு காலை நீட்டி மரத்தாலான திருமேனியுடன் உள்ளார். உயர்ந்த பதவி பெற இழந்ததை மீட்க இங்கு வழிபடப்படுகிறது.